வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் F06ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்லேருந்து போயிடலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட இமேஜ் அண்ட் சாம்சங்னு பண்ணியிருக்காங்க, F06ன்னு போட்டிருக்கு. அண்ட் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பெக் ஹைலைட்ஸ் 50 MP கேமரா, டிமென்சிட்டி அண்டு 5000 mAh இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் கீழே உங்களோட இந்த ரேம் வேரியன்ட் அண்ட் IMEI நம்பர்ஸ்லாம் இருக்கும். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபோன் இருக்குது. அண்டு இந்த டப்பாக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அண்டு உள்ளே உங்களுக்கு ஒரு சாம்சங் டைப் சி டு டைப் சி. ஸோ இந்த வகையில் கூட பார்த்திங்க அப்படின்னா டைப் A to C வந்து கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் டைப் A to C தான் இருக்கும், C to C வந்து இருக்காது. ஸோ எப்படியாவது உங்களுக்கு அந்த சார்ஜரை வாங்க வச்சிடணும்னு தான் பிளான் பண்ணுறாங்க. அண்டு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு ஒன்றும் இருக்காது, உங்ககிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சாச்சு. அண்ட் பேக் சைட் டிசைன் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்ட் அப்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். உங்களுக்கு எந்த இடத்துலையும் மெட்டல்லாம் யூஸ் பண்ண கிடையாது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ன கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஆர் ஸ்க்ரீன் கார்டு ஏதாவது ஒட்டினா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஸ்க்ராச்சஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ பேக் பேனில் பொறுத்த வரைக்கும் ஸ்மட்ஜஸ் வந்து ஈஸியாக பிக்கப் ஆகுது. நல்லா அந்த ஃபிங்கர் பிரிண்டோட இம்ப்ரெஷன் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் பேக்கில் கேஸ் போடுறது இல்லை ஸ்கின் ஓட்டுறதும் ஒரு நல்ல ஆப்ஷன். அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலான யூசபிள் கேமரா ஒன்று தான். அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் கிடைக்குது. பட் இந்த பேக் பேனல் வந்து உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ப்ளூ, இன்னொன்று வந்து வொய்லட். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஒரு கிளாஸ் பார்ட்டிக்கில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக வரும் இல்லையா, அது மாதிரியே பண்ணுறீங்க இருக்குது. ஸோ அதுவும் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நல்லா விசிபிளாக தெரியுது. நீங்கள் லைட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் என்ன ஃபோன் இது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே பேக் பேனலில் தான். ஸோ இந்த பேக் பேனலோட ஃபிட்டிங் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இந்த பேக் பேனலும் இந்த ஃப்ரேமும் உட்கார இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டாக ரப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் வெளியில் இருக்குது. அது வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதெல்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான். பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற ஃபோன்ஸ்லாம் இதை கரெக்டாக பண்ணுறாங்க. அண்ட் இந்த பேக் பேனலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தின்னான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் லைட்டாக கையை வச்சு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலே உள்ளே இருக்க அந்த மதர் போர்டை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. நீங்கள் ஆக்சுவலாக மைக்கில் பிக்கப் ஆகுதான்னு தெரில. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் எனக்கு கேட்குது. பட் மைக்கில் பிக்கப் ஆகுதான்னு தெரில. ஸோ அந்த சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளூ வந்து இந்த பேனலை விட்டு இப்படி அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரில. ஸோ இந்த பேனலுக்கும் க்ளூக்கும் நடுவில் கேப் இருக்குது, அதோட கேப்போட சவுண்டு தான் அது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா சாம்சங் ஃபோன்ஸ்லையும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நாளடைவில் ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பேனல் ஈஸியாக பேர்ந்துக்கிட்டு வந்தது. ஸோ இந்த வகையில் கூட சாம்சங் ப்ரைஸ் கட் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு நல்ல விஷயமா படல. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, அவங்களோட ஹை எண்ட் ஃபோன்லேயே அப்படி தான் இருக்குது. S23 பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பேட்டரி பல்ஜ் ஆனால் கூட பேக் பேனல் வந்து பேர்ந்துட்டு வந்துருது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பக்கத்தில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் டைப் சி போர்ட் இருக்குது. அண்ட் அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. பட் இந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, மோனோ ஸ்பீக்கர் தான். ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பட் நீங்கள் நிறைய ஃபோன்ஸில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது. இதுவே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கிட்டத்தட்ட அன்லாக் ஆகிறதுக்கே ஒரு செகண்ட் டிலே வந்து இருக்குது. இனிஷியலாக செட்டப் பண்ணும்போது தான் அப்படி இருக்குன்னு பார்த்தேன். பட் எல்லா டைமுமே அப்படி தான் இருக்குது. மேலே வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. இது வந்து ஒரு ஹைபிரிட் ஸ்லாட் தான். உங்களால் ஒரு சிம் இல்லை ஒரு SD கார்டு இல்லைனா 2 சிம் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு SD கார்டு போடுறதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 128 GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஒரு 6.7 inch PLS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கிடையாது. ஸோ இந்த PLS IPS பேனல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னடா PLS யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. PLSனா ஒன்று, PLSக்கும் IPSக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. PLSல வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் பெட்டராக இருக்கும், IPS பேனலில் உங்களுக்கு கலர் செக்யூரிட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு கலர்ஸ் பெட்டராக கிடைக்கிறத விட பிரைட்னஸ் கிடைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பட் 800 nits தான் ஹை பிரைட்னஸ் மோடுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இது அந்தளவுக்கு ஒன்றும் பிரைட்டாகவும் கிடையாது சன்லைட்டில். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. பட் நான் இந்த ஃபோனை எடுத்தவொடனே நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த One UI 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பஞ்சியரான கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் படிக்கிறீங்க இல்லை டிஸ்பிளே கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த HD+ டிஸ்பிளேங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வைப்ரண்ட்டாக நல்லா டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை நான் இப்போதைக்கு என்ன நோட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ அது எதனால் IPS LCD பேனலில் வந்து ஒரு சில பேனல்ஸ் அப்படி தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோன் தான் இருந்துச்சு. பட் இதில் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிக்கர் இருக்குது. கேமரானால கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல.
பட் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த ப்ரீத்திங் எஃபெக்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, பட் ஸ்பீக்கர் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் வந்து ஓகேவா இருக்குது. ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரில் கிடைக்கல. அண்ட் சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு Android 15 ரன் ஆகுது, One UI 7 வருது. ஸோ S24 Ultraக்கே One UI 7 தர மாட்டேங்கிறாங்க இன்னும். பட் இது One UI 7 வரது நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த நவ் பார் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், அந்த 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஃபோன் தாக்கு பிடிக்கும்னு எனக்கு வந்து சீரியஸாக தெரில. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்குது. ஸோ அது வந்து நாளடைவில் 4-5 வருஷம் கழிச்சா தான் தெரியும் என்னென்ன ஃபீச்சர்லாம் கட் பண்ணி விட்றாங்க அப்படின்ட்டு. பட் இந்த இடத்துல நான் One UI கோர் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபுல் ஃப்ளெஜான One UI 7 வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த A சீரிஸில் கிடைக்கிறது, S சீரிஸில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே கிடைக்காது. அண்ட் இந்த ஃபோன் நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா இந்த ஃபோனை நான் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் தான் சொல்கிறேன், இது வந்து ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து கிடையாது. நீங்கள் ரிவ்யூ வேணுன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அப்படியே கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா டியூவல் கேமரா செட்டப், ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் சென்சார் இது f1.8 அபெச்சரோட பேர் ஆகுது. அண்ட் இதில் இருக்க ஃபோட்டோஸ் டீசெண்டாக இருக்குது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை இந்த ப்ரைஸுக்கு, ரொம்ப ஆகாவோன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. இந்த 9500 என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த அளவுக்கு ஒன்று மெயின் கேமரா விட கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. அந்த லைட்டு கொஞ்சம் குறைஞ்சா கூட ஃபோட்டோஸ் வந்து யூஸபிளாக இல்லை. அண்ட் வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1080p 60 வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்து ப்ராசர் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா MediaTek கூட Dimensity 6300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் யூஸ் பண்ணி விளையாட முடியாது. குட்டி குட்டி கேம்ஸ் இந்த Clash of Clans, Candy Crush, Subway Surfers இந்த மாதிரி கேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் நான் PUBG விளையாடும் போது எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விளையாடும் போது பிளேயபிளாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்லாம் நல்லா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த ப்ரைஸில் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பட் நான் இப்படி கையில் பிடிச்சி விளையாடும் போது அடிக்கடி லேட்டன்சி வந்து அதிகமாகுது. ஸோ சிக்னல் ரிசப்ஷன் கேமிங் சைடு வந்து சொதப்பிருக்கு. பட் நார்மலாக கால்ஸ் எடுக்கும்போது அந்த வகையில் நெட்வொர்க் ரிசப்ஷன் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. பட் உங்களுக்கு கேம்ஸ் விளையாடும் போது லேட்டன்சி வந்து பயங்கரமாக அடி வாங்குது. எல்லா டைமும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 மணி நேரத்துக்கு விளாண்டு பார்த்தேன். அப்போ ஒரு 4-5 டைம் இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்டா கேம் விளாட்றோம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு ரீகனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பேசிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். பட் அதே சமயத்தில் நான் செட்டப் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்குமே அவ்வளோ லேக் அடிக்குது இந்த ஃபோனு. ஸோ நீங்கள் செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு ஆப்ஸஸாக. நீங்கள் அந்த டைமில் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது, ஃபோன் ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ மற்றபடி இப்போ செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் ஒரு சில டைம் இப்போ நான் நைட்டு தூங்க போகும்போது நெட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் படுப்பேன். பட் காலையில் எழுந்திரிக்கும் போது நெட் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரசரன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. உங்களால் டக்குன்னு மாற்றி ஆப்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ரொம்ப பேசிக் யூஸர், வெறும் கால் பேசுவீங்க, எப்பயாவது சும்மா ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் பார்ப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபோன் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி யாரும் இந்த ஃபோனுக்கு போகாதீங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற ஃபோன் Snapdragon 4S Gen 2 இருக்குது. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அந்த டைமில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். பட் சார்ஜர் வந்து பாக்ஸில் வராது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் சாம்சங்கோட அஃபிஷியல் சார்ஜர் வாங்கினீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் அதோட ப்ரைஸிங் இருக்கும். அண்ட் இந்த ஃபோன் வந்து 4GB 128GB அண்ட் 6GB 128GB வந்து இருக்குது. நான் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4GB 128GB. இதனால் கூட இந்த ஆப்போட ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்லாம் கூட இந்த லேக் ஆகிற விஷயம் இந்த 4GB வேரியண்ட்னால கூட வந்திருக்கலாம் எனக்கு. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக நீங்கள் கார்டு ஆஃபர் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா 9500 ரூபாய்க்கு வாங்க முடியும். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் எனக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா யார் கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாங்கினா சாம்சங் ஃபோன் மட்டும்தான் வாங்குவேன். அண்ட் 10,000 ரூபா தான் என்னோட ஸ்ட்ரிக்டான பட்ஜெட்டு அப்படின்ட்டு. ஆனால் உங்ககிட்ட சார்ஜர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனை வேணால் வாங்குங்க. மற்றபடி யாருமே இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ போக்கோ M7லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிவைஸ். அண்ட் போக்கோ M6 ப்ளஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதோட 500 ரூபா தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிவைஸை கன்சிடர் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி நான் இன் டீட்டெயிலாக இன்னும் டெஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு 4-5 நாள் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த F06க்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.